உலகெங்கிலும் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். இந்த நிகழ்ச்சியில நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்து, மாத பலன். ஜூலை மாத பலன்கள் பார்க்க போறோம். ஜூலை மாத பலன்கள் அப்படின்னாலே மாத கிரகங்கள் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கும். மாத கிரகங்கள் அப்படின்னா யார் யாரு? சூரியன், புதன், செவ்வாய், சுக்கிரன் இவங்கலாம் மாத கிரகங்கள். ஆண்டு கிரகங்கள் வந்து சனி, குரு, ராகு, கேது இந்த அனைத்து கிரகங்களையும், கிரக நிலைகளையும் உங்க ராசிக்கு இவங்கலாம் என்னென்ன யோகங்கள குடுக்க போறாங்க? என்னென்ன விஷயத்துல நம்ம கவனமா இருக்கணும்? என்ன மாரி நம்ம மனநிலைக்கு வந்தோம்னா, இந்த ஜ என்ன சொல்றது? இந்த மாத பலன் அப்படின்னு வரும்போது வந்து கோச்சார பலன், கோச்சாரத்த அடிப்படையா வச்சு தான் சொல்லப் போறோம். கோச்சாரம்ன்றது வந்து சந்திரன் அடிப்படையா வச்சு சொல்லக்கூடிய பலன்கள். சந்திரன் தான் மனோகாரகன். ஸோ அந்த வகையில அ நம்ம மனசுல என்னென்ன விஷயங்கள மைண்ட் செட் பண்ணிக்கிறோமோ, அதெல்லாம் நிச்சயமா நமக்கு கிடைக்கப் போகுது அப்படின்றதுனால, என்னென்ன விஷயத்த நம்ம வந்து செய்யணும், செய்யக்கூடாது அப்படின்றத பத்தி டீட்டெயிலா சொல்லப் போறோம். நிகழ்ச்சிய தொடர்ந்து பாருங்க. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். கும்பராசி அன்பர்களுக்கு இந்த ஜூலை மாத பலன்கள் பார்க்க போறோம். ஜூலை மாத பலன்கள் அப்படின்னா, மாத பலன்கள் தான் நம்ம பார்க்குறோம். ஸோ அப்படிங்கும்போது மாத கிரகங்களோட நிலைய முக்கியமா பார்க்க வேண்டியிருக்கு. மாத கிரகங்கள்னா யாருன்னா, சூரியன், புதன், சுக்கிரன் மற்றும் செவ்வாய் இவங்க தான். ஸோ இதில வந்து செவ்வாய் எங்க இருக்காரு அப்படின்னா, செவ்வாயோட ரோல் வந்து ராசிக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ரோல். என்ன மாரி அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களோட தொழில் ஸ்தானத்து அதிபதியே செவ்வாய் தான். ஜீவனஸ்தானம் சொல்லக்கூடிய 10ஆம் இடத்து அதிபதியா வரக்கூடிய செவ்வாய், அவர் எங்க இருக்காரு? 10ஆம் இடத்துக்கு மட்டும் இல்ல, உங்களுடைய ஆசை, விருப்பம், தைரியம், உங்களுடைய முயற்சி எல்லாம் சொல்லக்கூடிய ஸ்தானத்துக்கும் அதிபதியாவும் செவ்வாயே வர்றாரு. அதாவது இந்த 3, 10 தொடர்புன்றதே வந்து நம்ம ஜோதிடத்துல ஒரு சிறந்த ஒரு யோகம் தான். அதாவது ஒரு மதிப்புமிக்க, ஒரு கௌரவமான பொறுப்புகள அடையக்கூடியவங்கன்னு அர்த்தம். இந்த இந்த கிரீன் இங்க்ல சைன் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரியான அங்கீகாரத்த மத்தவங்களுக்கு அங்கீகாரத்த குடுக்கக்கூடிய நிலைக்கு வரக்கூடிய அமைப்பு தான் இந்த 3, 10 தொடர்பு. அது இயற்கையாவே இந்த கும்பராசிக்காரர்களுக்கு தொழில் அமைப்பும் 3ஆம் இடத்துக்கும் ஒரே கிரக அதிபதியா வந்து அவர் செவ்வாயா வர்றதுனால, அவரோட நிலைய நம்ம இங்கே பார்க்க வேண்டியிருக்கு. இப்ப மாத பலன்னு பார்க்கும்போது அவர் எங்க இருக்காரு அப்படின்னா, ராசிக்கு 4ஆம் கேந்திரத்தில இருக்காரு. 3, 10க்கு அதிபதி. 10ஆம் இடம்ன்றது ஒரு கேந்திர ஸ்தானம். அந்த கேந்திர ஸ்தானத்துக்கு அதிபதி இன்னொரு கேந்திர ஸ்தானமான 4ஆம் இடத்துல இருக்கிறதுன்றது வந்து, உங்களுக்கு தொழில் ரீதியா பல யோகங்களும், நல்ல முன்னேற்றங்களும் கிடைக்கப் போகுது அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு விஷயம் 3, 10 தொடர்பு சொன்னேன் பார்த்தீங்களா? மத்தவங்களுக்கு அங்கீகாரத்த குடுக்கக்கூடிய ஒரு அதிகாரியா வருவாங்க அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அந்த மாரி வந்து அ 4, 10 இப்ப வந்து செவ்வாய் வந்து 4ஆம் இடத்துல இருக்காரு. அவர் 10ஆம் இடத்து அதிபதி. இந்த 4, 10 தொடர்புன்றது புதையல் யோகம். ஸோ புதையல் யோகம்னா என்னங்க இந்த காலத்துல இப்போ மண்ணுக்கு எடுத்து அது அரசாங்கத்துக்கு தானே சொந்தம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதுதான் உண்ம. இப்ப இந்த யோகம் இப்ப இந்த காலகட்டத்துக்கு எப்படி வேலை செய்யும் அப்படின்னா, தொழில் ரீதியா உங்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் கிடைக்கப் போகுதுன்னு சொல்லலாம். இந்த புதையல் யோகம்ன்றது வந்து இந்த காலகட்டத்துக்கு நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்க புதையல்ன்ற யோகம்ன்றது என்ன? எதிர்பாராம மண்ணுக்கடியிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு ஆதாயங்கள் தானே. ஸோ அதே மாரி இப்போ உங்களுக்கு தொழில் காரகனா செவ்வாய் வந்து அவர் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால, தொழில் வழியில நீங்க எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகுது கும்பராசிக்காரர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். தொழில் மட்டும் கிடையாது. தொழில் வழியில மட்டும் கிடையாது. செவ்வாய்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, சகோதர உறவுகள், சொத்து விஷயங்கள் இதெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு கிரகமும் அவர்தான். ஸோ அந்த வழியிலயும் உங்களுக்கு நல்ல ஆதாயங்கள் கிடைக்கப் போகுது. சகோதர ஒற்றுமைகள் ஏற்படப் போகுது. மன சஞ்சலங்கள் விலகி உறவுகள் எல்லாரும் சந்தோஷமா, ஒற்றுமையா இருக்கப் போறீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். நமக்கு ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ஸ்ட்ராங்கான வேலை. நல்ல இடத்துல வந்து உட்காந்துட்டோம். அந்த ஒரு நல்ல வேலையில இருக்கிறோம். நல்ல நிறுவனத்தில இருக்கோம்னா, அங்க வந்து ஒரு பெர்மனன்ட்டா இனிமே நம்மள யாருமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க அப்படின்னு உறுதியா நீங்க வந்து உங்களுடைய நிலைய நிலைநிறுத்திக்க கூடிய ஒரு காலமாவும் இந்த செவ்வாயோட நிலை மூலியமா இந்த ஜூலை மாதம் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு அடுத்ததா புதாதித்ய யோகம் நான் முன்னாடியே சொன்னேன். சூரியன், புதன் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்காங்க. கும்பராசிக்கு 5ஆம் இடத்துல சூரியனும், புதனும் இணைவு பெறுறது. அதாவது சூரியன் வந்து உங்களுக்கு களத்திர ஸ்தானத்து அதிபதி. களத்திர ஸ்தானத்து அதிபதி வந்து 5ஆம் இடமான மனோஸ்தானத்துக்கு வரும்போது, உங்க மனசுக்கு பிடிச்ச எல்லா விஷயத்தையுமே அடைய போறீங்க. குறிப்பா திருமணம். மனசுக்கு மனசுக்கு விரும்பினவங்கள திருமணம் முடிக்கக்கூடிய ஒரு காலம். மனசுக்கு விரும்பின நபர்கள சந்திக்கக்கூடிய ஒரு காலம். இதெல்லாம் வந்து நிச்சயமா அதாவது காதல் திருமணம் நடக்கிறதுக்கு, காதலர்களா மாறுறதுக்கான ஒரு காலமா இது அந்த கும்பராசிக்காரர்களுக்கு இந்த காதல் வயப்படக்கூடிய காலமாவும் இது இருந்துட்டு இருக்குன்றத தெரிஞ்சுக்கலாம். இது ஏன் காதல் சொல்றேன் அப்டின்னா, மனோஸ்தானம்ன்றது 5ஆம் இடம். அந்த 5ஆம் இடத்துக்கு களத்திர ஸ்தானத்துக்கு அதிபதியான சூரியன் வந்து சேரும்போது வந்து பார்த்தீங்கன்னா, மனசு விரும்பினவங்கள திருமணம் முடிப்போம் அப்டின்றது அர்த்தம். ஸோ காதலாவது கைகூடும்ன்றது சொல்லிடலாம். இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். இந்த உங்களுடைய களத்திர ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 7ஆம் இடத்துல சுக்கிரன் வந்து அமரப் போறாரு. சுக்கிரன் தான் காதல குறிக்கக்கூடிய கிரகமே அவர்தான். கலைக்காரகன் சுக்கிரன் தான். ஆடம்பரக்காரன், சுபிட்சக்காரன் சுக்கிரன் தான். ஸோ அவர் உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல கேதுவோட மங்களகாரகன் கேதுவோட இணைவு பெற்று உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்து, அங்கருந்து உங்க ராசிக்கு பார்வையும் குடுக்குறாரு. இப்ப சுக்கிரனுடைய பார்வை குரு பார்வை எவ்வளோ சிறப்போ, அதே அளவுக்கு சுக்கிரனுடைய பார்வையும் ரொம்ப சிறப்பு. சுக்கிரன் வந்து மகாலட்சுமியோட அம்சம்.
ஸோ மகாலட்சுமியோட பார்வை உங்க ராசிக்கு கிடைக்க போகுது. கூடுதலா மங்களகாரகன் கேது, ஞானகாரகன் கேது அவரோட இணைவு பெற்ற சுக்கிரனோட பார்வை கிடைக்க போகுது அப்படின்னா, நீங்க எதிர்பாராத யோகங்கள், சொத்து விஷயங்கள், வண்டி வாகன யோகங்கள், திருமணம், காதல் இந்த மாரி சுப நிகழ்ச்சி பிளான் பண்ணி இந்த தடைபட்டு இருந்தேன். அதெல்லாம் சிறப்பா நடக்கிறதுக்கான ஒரு அற்புதமான காலமாவும் இந்த காலம் அமைஞ்சிருக்கு. இந்த ஜூலை மாதம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஆக மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே ரொம்ப சிறப்பான யோகங்கள அள்ளி குடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம் அப்படின்றத நிச்சயமா நீங்க உணர்ந்திருப்பீங்க. காரணங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, குரு உச்சம் பெற்றிருக்கிறது. இந்த ஆண்டு முழுவதுமே சிறப்பு. உலகத்துக்கே சிறப்பு. அப்படின்னும்போது ஒவ்வொரு ராசிக்காரர்களும் மேஷம் முதல் மீனம் வரைய எந்த ராசியில பிறந்தவங்களா இருந்தாலும் நிச்சயமான முறையில குருவோட அருள் பரிபூரணமா இருக்கு. உலகத்துல வாழ்ற ஒவ்வொரு உயிருக்குமே வந்து ரொம்ப நல்ல ஒரு பலன்கள மன மகிழ்ச்சி, சந்தோஷத்த, பொருளாதார தனகாரகனா குரு வரதுனால பொருளாதார முன்னேற்றத்த குடுத்துட்டு இருக்காரு. குறிப்பா இந்த மாதம், ஜூலை மாதம் அவரோட நிலை என்னவா இருக்கு? அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அதாவது சப்போர்ட் அப்படின்றது வந்து குருவுக்கு திரிகோணத்தில இருக்கக்கூடிய சனி. இந்த மாதம் ரொம்ப அற்புதமான ஒரு மாதம். நீங்க கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, நான் பலன் சொல்லும்போது நீங்க கவனிச்சிருப்பீங்க. திரிகோண நிலை தொடர்புகள்ல கிரகங்கள் இருந்தா வலுப்பெற்று யோக பலன்கள செய்வாங்கன்னு சொன்னோம் இல்லையா? அந்த வகையில சனிக்கு 5ஆம் இடத்துல குரு, குருக்கு 9ஆம் இடத்துல சனி. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ராகுவுக்கு 5ஆம் இடத்துல சூரியன், புதன். சூரியன், புதனுக்கு 9ஆம் இடத்துல ராகு. இப்படியான ஒரு முக்கியமான கிரகங்களுக்குள்ள வந்து திரிகோண தொடர்பு, நல்ல இணைவு இருக்கு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாரி ஒருத்தர் ஒருத்தர் பகையா இருந்தா கூட, இந்த திரிகோண தொடர்புக்குள்ள வந்துட்டாங்க அப்படின்னா, நல்ல பலன்களையே குடுப்பாங்கன்ற வகையில இந்த மாதம் ரொம்ப சிறப்பாவே அமைஞ்சிருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறணும். கூடுதலா செவ்வாய், சுக்கிரனோட கேந்திர தொடர்பு. திரிகோண தொடர்பு எந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பான யோகா பலன்கள குடுக்குமோ, அதே அளவுக்கு கேந்திர நிலையில குறிப்பா செவ்வாயும், சுக்கிரனும் கேந்திர தொடர்புல வரக்கூடிய காலங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, உன்னதமான யோகங்கள அந்த ஜாதகர்களுக்கு, அந்த ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பான முறையில குடுப்பாங்கன்றத ஜோதிட விதி. அந்த அடிப்படையிலுமே முழுமையா சொல்லணும்னா, இந்த ஜூலை மாதம் ரொம்ப சிறந்த நிலையில இருக்கக்கூடிய கோச்சார நிலை இருக்கக்கூடிய ஒரு மாதமா அமைஞ்சிருக்கு. இது உலகத்துக்கே நல்லது. ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே நல்லது தான். இந்த மாதம் நம்ம செய்ய வேண்டியது சரியான முறையில திட்டமிடல் தான். இது வந்து திட்டமிடுறதுக்கான ஒரு அற்புதமான காலம். இந்த மாதத்துல இதத்தான் நான் செய்ய போறேன். இந்த இலக்க தான் அடைய போறேன். அப்படின்றத நீங்க திட்டமிட்டுட்டீங்க. அந்த விஷயத்த நீங்க புடிச்சிட்டீங்க அப்படின்னாலே நீங்க ஜெயிச்சிட்டீங்க லைஃப்ல. அப்படின்னு உறுதியா சொல்லலாம். அதனால தயவுசெய்து இந்த காலத்த மிஸ் பண்ணாதீங்க. சரியான முறையில பயன்படுத்தி உங்க வாழ்க்கையோட இலக்கு என்னன்னு முடிவு பண்ணுங்க. அந்த இலக்க அடையறதுக்கான பாதைய முடிவு பண்ணுங்க. ஏற்கனவே எனக்கு இலக்கும் தெரியும், பாதையும் தெரியுன்றவங்க, தயவுசெய்து அந்த பாதையில நடக்க ஆரம்பிங்க. வெற்றி உங்க பக்கமா இருக்கும் அப்படின்றது வந்து கோச்சாரம் சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு. இத தாண்டி உங்களுக்கு வந்து இன்னும் துல்லியமா டீட்டெயிலா இதுதான் கோச்சாரம் பார்த்துட்டா ஆனா கோச்சாரத்த சொல்றாங்க, நல்லா இருக்குன்றாங்க, இல்ல சரி இருக்காதுன்றாங்க. ஆனா நல்லா இருக்கு. நல்லா இருக்குன்னு சொல்றாங்க, நல்லா இல்லாம இருக்கு. இப்படிலாம் உங்களுக்கு சில விஷயங்களுக்கு வந்து கன்ஃப்யூஷன்ஸ்ல இருப்பீங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் நீங்க வந்து அதுக்கு என்ன என்ன காரணம்ன்றத நான் சொல்லிடுறேன். அதாவது ஒருத்தருக்கான பலன் சொல்றது அப்படின்றது வந்து ஜோதிடத்த பொறுத்தவரைக்கும் 3 நிலைகள்ல நம்ம சொல்லணும். அதாவது விதி, மதி, கதி. இத நான் பல இடங்கள்ல பதிவு பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னா, விதி அப்படின்றது வந்து நம்மளுடைய சுய ஜாதகத்துல நம்மளுடைய லக்னம். நம்ம லக்னம் என்ன? இப்ப நம்ம லக்னாதிபதியோட நிலை என்னவா இருக்கு? நமக்கு நடந்துட்டு இருக்க தசாபுத்தி காலங்கள் என்ன? அந்த தசாபுத்தி கிரகங்கள் நமக்கு சப்போர்ட்டிவான கிரகங்களா? இல்ல பகை கிரகங்களா? இத பார்க்கணும். இதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, மதி. மதின்றது இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா? ராசி, கோச்சாரம் அடிப்படையில சொல்லக்கூடிய பலன்கள். உங்க ராசிக்கு கிரகங்கள், ஏனைய கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க? அவங்க என்ன பலன்கள் செய்வாங்கன்று பார்த்து சொல்றது. அதுக்கு அடுத்ததா கதி. அதாவது சூரியன். சூரியனுக்கு உங்களுடைய ஜாதகத்துல சூரியனுக்கு என்னென்ன நிலையில கிரகங்கள், ஏனைய கிரகங்கள் இருக்காங்க, கோள்கள் நிக்கிறாங்கன்றத வச்சு சொல்லக்கூடிய இந்த 3யும் அனலைஸ் பண்ணி தான் ஒருத்தருக்கான சரியான, இன்னும் துல்லியமான பலன்கள சொல்ல முடியும். இப்ப நம்ம சொன்னது மதிய அடிப்படை, ராசி அடிப்படையில சொல்லப்பட்ட பலன்கள். ராசி அடிப்படையில சொல்லப்பட்ட பலன்கள் முழுமையா கோச்சாரம் வந்து ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கு. அதுல எந்த சந்தேகமே வேண்டாம். கூடுதலா உங்களுடைய சுய ஜாதகத்திலேயும் உங்களுடைய நேரம் எப்படி இருக்கு? உங்களோட அடுத்து வரக்கூடிய காலம் எப்படி இருக்கு? அந்த காலத்தையும் இதையும் இணைச்சு பார்த்து பலன் சொல்லும்போது தான், உங்களுக்கான இன்னும் சரியான துல்லியமான பலன் கிடைக்கும். ஸோ அந்த மாரி பலன் தேவைப்படுறவங்க, இந்த டிஸ்ப்ளேல இருக்க என்னுடைய எண்ணுக்கு நிச்சயமா தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு நிச்சயமா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டுதலா குடுக்குறேன். ஸோ இதெல்லாம் நம்ம எடுத்து பார்க்கும்போது தான் நமக்கான ஒரு பெரிய கிளாரிட்டி கிடைக்கும். அவன் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படின்றது தெரியும் வரும். எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, இந்த ஜூலை மாத கோச்சார பலன்கள், அதாவது ராசி மதிய அடிப்படையில சொல்லக்கூடிய ராசிக்கு சொல்லக்கூடிய பலன்களுக்கு இந்த கோச்சார நிலைகள் ரொம்பவே சிறப்பா இருக்கின்றதுனால, உலகத்துல எல்லா மக்களுக்கும் மனசுல சந்தோஷமும், மகிழ்ச்சியும் நிறைஞ்சிருக்கும். பொருளாதார ரீதியாவும் மன திருப்தியோட இருப்பாங்க. உறவுகளோட நிம்மதியா, சந்தோஷமா இருப்பாங்க. ஏற்கனவே நான் சொல்லிட்டு இருந்த ஒரு விஷயம் தான் வந்து என்னன்னா, இந்த போர் சூழல்லாம் குரு உச்சம் பெற்ற பின்னாடி சரியாயிரும். அந்த உலக நாடுகளுக்கு பிரச்சனைகள் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு இல்லையா? விலைவாசி உயர்வு, அதனால அ பொருள் தட்டுப்பாடு, விலைவாசி உயர்வு நடந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து சரியாயிரும்னு நான் சொல்லியிருந்தேன். நான் சொன்ன மாதிரி நெறைய பேர் என்னோட நண்பர்களே சொல்லலாம், "ஆமாங்க நீங்க சொன்னீங்க.
இந்த போர் சூழல்லாம் அமைதியாயிரும், குறைஞ்சிரும், வேகம்லாம் குறைஞ்சிரும்னீங்க. அதுமாரி சரியாயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கேட்கவே சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ அந்த வகையில இந்த ஜூலை மாதமுமே வந்து எல்லாருக்கும் மன மகிழ்ச்சிகள அள்ளி குடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமா இருக்கு அப்படின்றத நான் இங்க மீண்டும் ஒரு முறை பதிவு பண்ணிக்கிறேன். மேலும் நண்பர்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த நான் வந்து ஷேர் பண்ண நினைக்கிறேன். அதாவது நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா, அம் மாதந்தோறும் பல நல்ல ஆன்மீக நிகழ்ச்சிகள், ஜோதிட நிகழ்ச்சிகள வந்து உலகளாவிய அளவுல கோடிக்கணக்கான மக்களுக்கு போய் சேர்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த பிளாட்ஃபார்ம பயன்படுத்தி உங்களுடைய சேவைகள், உங்களுடைய தொழில விரிவுபடுத்தணும், உங்கள அடையாளப்படுத்திக்கணும், உங்களுடைய அட்வர்டைஸ்மென்ட்ட வந்து மக்களுக்கு, தமிழ் மக்களுக்கு உலகளாவிய அளவுல இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறீங்க. குறிப்பா வந்து இந்த அ ஆன்மீகம் தொடர்புடைய சேவை துறையில இருக்கக்கூடியவங்க, அதாவது சுற்றுலா பண்ணுவாங்க, ஆன்மீக சுற்றுலாக்கள் பண்ணக்கூடியவங்க, அந்த ஆன்மீக பொருட்கள் வந்து தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள், அ பூஜை பொருட்கள் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள், இப்படிப்பட்ட உங்களுடைய தேவை வந்து நம்ம சேனல் பார்க்கக்கூடிய நிறைய மக்களுக்கு இருக்கு. உலகளாவிய அளவுல நமக்கான நம்மளுடைய நேயர்களுக்கு தேவை இருக்கு. ஸோ அது உங்களுடைய இத பார்க்கக்கூடிய யாராவதும் இந்த நிறுவனங்கள நடத்தக்கூடியவங்களா இருந்தீங்கன்னா, நிச்சயமா உங்களுடைய விளம்பரத்த நீங்க வந்து நம்ம சேனல்ல பண்ணலாம். அதுக்கு இங்க இருக்கக்கூடிய டிஸ்ப்ளேல இருக்கக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. சேனல் நிர்வாகம் வந்து உங்களுக்கு சரியான வழிகாட்டுதல் குடுப்பாங்க. அத பத்தின விவரங்கள சொல்லுவாங்க. அதன் மூலியமா நீங்களும் பெரிய அளவுல பயனடைய முடியும் அப்படின்றத ஒரு முழு நம்பிக்கையோட உங்களுக்கு நான் சொல்றேன். மேலும் சொல்லணும்னா, நம்ம YouTubeல மட்டும் இல்லாம, Facebook, Instagram ஆகிய அனைத்து விதமான சமூக ஊடகங்கள்லயுமே வந்து நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் சேனலுக்குன்னு ஒரு தனித்துவமான ஒரு நேயர் கூட்டம் இருக்காங்க. ஸோ இத நீங்க சரியான முறையில பயன்படுத்திக்கும் பட்சத்தில உங்களுக்கும் உங்களோட தொழில் வளர்ச்சிக்குமே வந்து மிகப்பெரிய ஒரு உதவிகரமா இருக்கும் அப்படின்றத சொல்லிக்கிறேன். கண்டிப்பா பயன்படுத்தி பாருங்க. நிச்சயமா நீங்களும் பயனடைவீங்க அப்படின்றத நான் உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே. மீண்டும் நல்ல நிகழ்ச்சியில சந்திப்போம்.